ஹாய்ங்க எல்லாருக்கும் குட் மார்னிங். மோஸ்ட்லி வெனஸ்டே நானும் பேபியும் மட்டும்தான் இருப்போம். ஹஸ்பண்ட் தேர்ஸ்டே தான் வருவாங்க. ஈவினிங் நிலக்கடலை இருந்துச்சு, அதை குக்கரில் வச்சேன். மஸ்கட்டில் வாங்கியிருந்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால இந்த வீக்கும் வாங்கியிருந்தோம். க்ளீன் பண்ணும்போது தான் பார்த்தேன். இங்கே பாருங்க, ட்ராவை ஓப்பன் பண்ணா இதுக்கு கிரேப்ஸை போட்டு வச்சேன். நம்ம போட மட்டும் பாத்திர கழுவுறப்ப கிரேப்ஸை சாப்பிட்ருவியா? கிரேப்ஸ் மதியானம் போட்டு கொடுத்தேன். அது டேஸ்ட்டு நல்லா இல்லை போல். அப்படியே ட்ராவில் போட்டுட்டு வெறும் கிண்ணத்தை மட்டும் கிச்சனில் என்கிட்ட வந்து கொடுத்தா. கேட்டதுக்கு ஒரே அழுக. இப்போல்லாம் நான் என்ன சொன்னால் சமாதானம் ஆவேன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அம்மா நான் இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறா விவரமா. யூஸ்வலாக நம்ம ஏதாவது வ்ளாக் பண்ணும்போது சரியாக பண்ணலைன்னா நெக்ஸ்ட் டேக் எடுத்துக்கலாம். அதே நம்ம குக் பண்ணுற வீடியோ போடுறோம் அப்படின்னா ஒவ்வொரு மசாலாவாக ஆட் பண்ணும்போது கேமராவை ஆன் பண்ணாமல் விட்டுட்டோன்னா அவ்வளோதான். ரெசிபிஸ் யாரும் பெருசாக பார்க்குறது இல்லைன்னு சொல்லிட்டு நான் ரெசிபி வீடியோ எடுக்காதப்போ தான் அந்த கடாய் பன்னீருக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 பேர்கிட்ட வந்து ரெசிபி கேட்டிருந்தாங்க. நேற்று டீ கடை போண்டா பண்ணியிருந்தப்பையும் 2 பேர் ரெசிபிஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் பண்ணிகிட்ருக்கேன். இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்றதை கேப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்ட செக் பண்ணிக்கோங்க. பேபி தான் பாஸ்தா வேணும்னு கேட்டா. சரி மேடம்காக தான் செஞ்சுட்ருக்கேன், ஏன்னா வேமா சிக்கனே செய்ய மாட்டேங்கிற வீட்டில்னு கேட்க ஆரம்பிச்சிட்டா. குழந்தைங்களுக்கு கணக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க, பட் இருந்தாலும் நான் டெய்லி எக்கு மட்டும் கொடுத்துட்ருக்கேன். சரி ஒரே வழியாக புரட்டாசி முடிஞ்சோடனே செஞ்சுக்கலான்னு. ரொம்ப லோன்லியாக தான் ஃபீல் ஆச்சு. பட் என்ன பண்ணுறது, நானும் பேபி மட்டும் தனியாக தான் டின்னர் சாப்பிட்டோம்.